பிடி, பிஆர்டி ரிசல்ட் வந்து நேற்று வெளியானது. அது தொடர்பான வீடியோக்கள் நம்ம வந்து பதிவிட்டு வருகின்றோம். இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வேக்கன்சி இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். நோட்டிஃபிகேஷன்லேயே நம்ம பலரும் பார்த்துருப்போம். இருந்தாலும் இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு சிலருக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸில் இருக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சென்னை கார்ப்பரேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அப்புறம் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் எஜுகேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறைய ஸ்கூல்ஸ் வந்து தனியாக பிரிச்சுருப்பாங்க. அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட்டு நடக்கும். ஒரு சிலருக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நல்ல மதிப்பெண் பெற்று நம்ம தேர்வு முடிவில் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று இப்போ நான் வந்து வேலை எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வைஸில் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் என்பதனால் இந்த தகவல் வந்து பதிவிடுறோம். இதில் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, முதல்ல அதிக கட் ஆஃப் மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2814 வேக்கன்ட் இருக்குது. அந்த 2814 சப்ஜெக்ட் வைஸில் பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து அதிக மார்க் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கல்வித்துறையில் நியமனங்கள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்ததாக வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்குது. அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் 103 பணியிடங்கள் மொத்தமாக இருக்குது. அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 6 to 8 நடுநிலைப்பள்ளி, அதாவது நடுநிலைப்பள்ளி 1லேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற நடுநிலைப்பள்ளியில் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் மட்டும் கற்பிக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியராக உங்களுக்கு வந்து நியமனம் நடைபெறும். நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் நடுநிலைப்பள்ளியில் நீங்கள் வந்து பட்டதாரி ஆசிரியராக நீங்கள் வந்து நியமனம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு அலகு என்று சொல்லுவார்கள். இப்போ என்னென்னா, சென்னை கார்ப்பரேஷன் ஒரு யூனிட், ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு யூனிட், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஒரு யூனிட், அப்புறம் வெல்ஃபேர் யூனிட் ஒன்று. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட். நீங்கள் வந்து ஒரு யூனிட்டில் போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த யூனிட்குள்ளே தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சர்வீஸ் பண்ண முடியும், ப்ரமோஷன் வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் எஜுகேஷனில் நீங்கள் வந்து பட்டதாரி ஆசிரியராகவோ இல்லை பிஆர்டியாகவோ நீங்கள் வந்து நியமனம், பிஆர்டிக்கு வந்து இந்த நியமனம் நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை நியமனம் நடைபெறுது அப்படின்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து பட்டதாரி ஆசிரியராக இருந்து உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக நீங்கள் வந்து பிற்காலத்தில் பதவி உயர்வு பெற முடியும். அதன் பிறகு வந்து இப்போ முதுகலை ஆசிரியர் மற்றும் வந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இவ்வாறாக நீங்கள் வந்து பதவி உயர்வு பெற முடியும். இதுவே வந்து நீங்கள் நடுநிலைப் பள்ளியில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த யூனிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனம், இதாவது 103 பணியிடங்கள் இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து நியமனம் பெற்றால் நீங்கள் வந்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக நீங்கள் பதவி உயர்வு பெற முடியாது. மாறாக நீங்கள் என்ன ஆகலாம் அப்படின்னா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக நீங்கள் பதவி உயர்வு பெறலாம். அதன் பிறகு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரிலிருந்து வட்டார கல்வி அலுவலராக நீங்கள் பணிமாறுதல் பெறலாம். இவ்வாறாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பதவி உயர்வு சலுகைகள்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ சென்னை கார்ப்பரேஷன் போனீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்கும்போது அந்த கார்ப்பரேஷன்ஸ்குள்ளே தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு பேசிக் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இந்த வீடியோ பதிவிடுறோம். மேலும் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் எவ்வளோ வேக்கன்சி, அந்த 3192 வேக்கன்சி எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மறுபடியும் பாருங்கள், இதில் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் 2814 பணியிடங்களும், டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் வந்து 103 பணியிடங்களும், டைரக்டரேட் ஆஃப் எம்பிசி அண்ட் டிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 25 பணியிடங்களும், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 16 பணியிடங்களும், டைரக்டரேட் ஆஃப் வெல்ஃபேர் அண்ட் டிஃபரன்ஷியலி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட்டில் 12 காலி பணியிடங்களும், சென்னை கார்ப்பரேஷனில் 222 காலி பணியிடங்களும், ஆக மொத்தம் 3192 காலி பணியிடங்கள் வந்து இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அனைவருக்கும் மற்றொரு சந்தேகம் எழலாம். இந்த டிபார்ட்மெண்ட் வைஸில் நாம் தான் செலக்ட் பண்ணணுமா அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அப்படின்னா கிடையாது. இதை வந்து அவங்க டிஆர்பியை வந்து அதிக மார்க் எடுத்தவங்கள வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கும் அடுத்தடுத்த மார்க் எடுத்தவங்கள அப்படியே பிரித்து அவங்கள மதிப்பெண் அடிப்படையில் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பள்ளிகளை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் இது.
மீண்டும் ஒரு முக்கிய தகவல்களுடன் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.